ஃபோன் அடிக்கி ரவிதான் தான் அடிக்கணும். ஆமாம் ரவியே தான். ஹலோ ரவி. சொல்லு ரவி. மாப்பிள்ள உன்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், சொன்னா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. சந்தோஷப்படுவனா? என்ன இல்லை சொல்லல சொல்லல. சரி நான் ஃபோனை வைக்கட்டா? ஒழுங்கா சொல்லிடு. சும்மா இருந்தாலும் ஃபோன் அடிச்சுட்டு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு ஃபோனை வைக்கட்டாண்ணா. ஒழுங்கா சொல்லிடு, இல்லை நேரில் வந்து அடி அடி பிச்சு போடுவேன். நைட்டுன்னு பார்க்க மாட்டேன் பார்த்துக்கோ. சொல்லல மாப்பிள்ள, சஸ்பென்ஸ் வைக்கல. அந்த அந்த பிள்ளை இருக்கலால இப்போ வெளியே வந்து பார்த்துக்கோ. வந்து அவங்க இல்லையான்னு கேட்டு, அப்போ நான் நினச்சேன் வீட்டில் அம்மா அப்பாலாம் வந்திருந்தாங்களா அவங்கள தான் கேட்கும்னு நினச்சேன். கேட்டு அவங்களாம் இல்லை போயாச்சுமா அப்படின்னு சொன்னேன். ஏண்டா அவ சொல்லுது சந்தோஷம் அவங்க இல்லையா அப்படின்னு கேட்கல. அப்படியா? என்னையா என்னையா கேட்டு? இல்லை ஃபோனை கொடுல, நான் என்ன ஏதுன்னு கேட்கேன் ப்ளீஸ்ல. அலையாதல. அப்படி ஃபோனை கொடுத்து அந்த பிள்ளை என்ன நினைக்கும்? தப்பாலாம் நினைக்கும். உன்னை மட்டும் இல்லை என்னையும் தப்பால நினைக்கும். நீ நாளைக்கு வருவில்ல, நாளைக்கு என்ன ஏது நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ. இப்போ ஃபோனை வை. ஒரு அரை மணிக்கு நான் இருந்தேன்னு வைல, அந்த பிள்ளை என்கிட்ட பேசியிருக்கனால மிஸ் பண்ணிட்டேனால. சரி சரி டென்ஷன் ஆகாத. நாளைக்கு வருவேல்ல, நாளைக்கு பார்த்துக்கோ. இப்போ ஃபோனை வை. உன்ட்ட காலையில் தான் சொல்லணும்னு நினச்சேன். சரி என்னோ மனசு கேட்கல, அதான் ஃபோன் அடிச்சு சொன்னேன். சரில வைல ஃபோனை. சரில வைக்கேன். அங்கே எல்லாம் பார்த்துக்கோண்ணா, நான் காலையில் வந்துடுவேன். ஆமாம் ஆமாம் பின்ன எப்போ விடியுண்டே இருப்ப. சூரியன் வந்தது தான் உண்டு, அடிச்சு போட்டுங்க ஓடி வந்துருவியே. சும்மா இருல, கிண்டல் அடிக்காதல, சும்மா இருல வைல. கொஞ்ச நேரம் கூட நம்ம இருந்திருக்க மாட்டோமா? இந்த அம்மா வந்து கெடுத்து விட்டுட்டேன். சரி காலையில் சீக்கிரம் அலாரம் வச்சுட்டு படுக்கணும். காலையில் சீக்கிரம் இருந்துச்சு ஓடிடணும். நம்ம ஏன் இப்படி இருக்கோம்? நம்ம இப்படிலாம் இருக்கவே மாட்டோமே. இப்படி ஆகி போனோமே நம்ம. தண்ணி இங்கே தானே இப்போ வச்சோம், தண்ணி பாட்டில் காணுமே. வெந்நி வேற தீந்து போச்சு, வெந்நி வைக்கணும். இவன் என்ன இன்னும் தூங்க போகலையா? என்ன பண்ணிட்டு இருக்கான்? சந்தோஷ் சந்தோஷே செவிடாகி போனானா? டேய் சந்தோஷே. சந்தோஷ். ஆமாம் என்னம்மா கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டீங்களாவா? அப்போ வந்து 3 நாள் மட்டும் கடந்து கத்திக்கிட்டு இருக்கேன். கூப்பிட்டீங்களாவான்னு கேட்க போய் படுக்கலையே நீ? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க நின்று? இல்லைம்மா தூக்கம் வரல, அதான் சும்மா வந்து நின்னேன். சரிம்மா போய் படுக்கிறேன். இந்த பயலுக்கு என்ன ஆச்சு? சத்யா அம்மாவுக்கு ஒன்றும் செய்யாதுல, கை சரியாயிருந்தாட்டி. சரியாயிரும் நீ கவலைப்படாத. வா படுத்து தூங்கு. வா வா கம்பெனிலேருந்து படுவா. அம்மாவுக்கு சரியாயிரும். ஆயின்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, எல்லாம் போட போட சரியாகும். சரியா? நீ எதுவும் நினைக்காத, பேசாமல் படுத்து தூங்கு. நம்ம இப்படிலாம் ஆகும் நினச்சே பார்க்கல பத்தியாட்டி. சரி நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, பேசாமல் தூங்கு. நம்ம காலையில் அம்மாவை போய் பார்த்துட்டு கூட்டிகிட்டு வந்துடலாம். சரியாயிரும். சரியா? சரியாயிரும்னாட்டி. ஆமாம் நிகி படு தூங்குமா. பாவம் தங்கச்சி ரொம்ப பயப்படுறா. சரி தூங்கட்டு. ஐயோ ஃபோன் வருது. ஹாஸ்பிட்டல்லேருந்து இருக்குமோ? ஐயோ அப்பா அப்பா அம்மா எங்கேன்னு கேட்டால் என்ன சொல்ல? பயமாக இருக்க. சொல்லாட்டாலும் ஏதாவது சொல்லும். ஐயோ. ஹலோ அப்பா, எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. அங்கே போனோன்னா ஒரு ஃபோன் கூட இந்த அப்பாவுக்கு பண்ண உங்களுக்கு முடியல. என்ன மறந்துட்டீங்களோ அப்பாவெல்லாம்? இல்லைப்பா, இங்கே கோயிலில் திருவிழா சவுண்டாக இருக்குமாப்பா, அதான் எதுவுமே ஃபோன் பண்ண முடியாது. ஃபோன் பண்ணி பேசினா சவுண்டு கேட்காதுப்பா, அதான்ப்பா ஃபோன் பண்ணலை. என்ன உன் குரல் எப்பவும் போல இல்லை, ஒரு பயமாக ஒரு பதட்டமாக பேசிகிட்டு இருக்கியே. என்ன ஏதாவது பிரச்சனையா? ஐயோ இல்லைப்பா இல்லை, நிகி மடியில் படுத்துருக்காளா, அதான் கால் வலிக்கு, அதான் அப்படி பேசிகிட்டு இருக்கேன்ப்பா. என்ன நிகி தூங்கிட்டாளா? இங்கே 12 மணி ஆனாலும் தூங்க மாட்டா, செல்லு நோண்டிட்டு இருப்பா. மணி 10:15 தான் ஆகுது, அதுக்கடையில் தூங்கிட்டாளா? ஆமாப்பா, இன்னைக்கு கோயில் கூட லாஸ்ட் நாளா, எல்லா இடமும் அப்படி சுற்றி பார்த்தோமா, அது ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதான் தூங்கிட்டா. சரி சரி. அம்மா அங்க? ஐயோ என்ன சொல்ல அம்மாவாப்பா. எப்படியும் அப்பாவுக்கு தெரியாம போகாது. சரி நம்ம சொல்லிடுவோம். ஹலோ சத்யா, லைன்ல இருக்கியா என்ன?
அப்பா அப்பா இந்த அம்மாவுக்கு இந்த பொங்கல் வச்சாங்களாப்பா. அப்போ அம்மாவுக்கு துணியில் லேசாக தீ பிடிச்சிட்டுப்பா. அது அம்மா கையில் கொஞ்சம் அடி லேசாக கொஞ்சம் காயமாக இருக்குது. அதான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்குப்பா. அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கப்பா. என்ன சத்யா, என்ன சொல்லுங்க நீ? அம்மாவுக்கு கையில தீ பிடிச்சிட்டா? என்ன சொல்லுங்க நீ? ஏன்டா ஒரு வார்த்தை சொல்லல? எப்ப நடந்தது இதெல்லாம்? அப்பா இன்னைக்கு சாயங்காலம் தான்ப்பா, ஒரு 7:30 போல தான்ப்பா. பொங்கல் வைக்கல இல்லைப்பா, இந்த விளக்கு பூஜை பண்ணாங்களா. அப்போ விளக்கு பூஜை பண்ணி முடிச்சிட்டாங்க போல. அதுக்கப்புறம் தான் அம்மாவுக்கு தீர பிடிச்சிருக்குப்பா. என்ன கதை சொல்லிட்டு இருக்க சத்யா? அம்மாட்ட கொண்டு போனை கொடு. இதுக்கு தான் எங்கேயும் போக வேண்டாம் போக வேண்டாம்னு சொன்னா யாரு கேட்கா? சரி உங்க விருப்பம் போல் நடத்துங்க, நான் விட்டுட்டேன். போய் கையில அடிபட்டு இருக்கு, ஏன்டா ஒரு வார்த்தை சொன்னியா? இப்ப நான் ஃபோன் பண்ணனால எனக்கு தெரியும், இல்லாட்டா எனக்கு தெரியுமா? இல்லைப்பா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அந்த ஊரில் உள்ள ஒரு நாட்டாமல் இருக்காங்க, அவங்க பையன்தான் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்லப்பா, அம்மா முடிச்சு பேசுகிறாங்க. நான் இப்போந்தாப்பா வீட்டுக்கு வந்தேன். அங்கே வந்து பெரியம்மாவும் அண்ணனும் இருக்காங்க துணைக்கு. நான் காலையில் போவேன்ப்பா. காலையில் அம்மாட்ட ஃபோனை கொடுக்கட்டாப்பா? என்னவும் செய்யுங்க, உங்க விருப்பம். உங்க விருப்பப்படி தானே போயிருக்கீங்க. நடத்துங்க நடத்துங்க. காலையில கொண்டு போனை கொடு. ஐயையோ, அப்பாவுக்கு வர தெரிஞ்சுட்டா என்ன பிரச்சனை ஆக போகும்னு தெரியலையே. சரி நிகி தூங்கட்டு, நமக்கு தான் தூக்கமே வரல. சரி வெளியே போய் கொஞ்சம் நிற்கலாம். அப்பாவுக்கு வேற சொல்லிட்டேனே, ஏதாவது பிரச்சனை ஏறக்கூடாதா, பயமாக வேற இருக்க. ஐயோ அம்மா வேற பாவம் முடியாமல் இருக்காங்க. அப்பா சண்டை போடக்கூடாத. நல்ல வேளை அன்பு அண்ணனுக்கு நம்பர் தெரியாது. இல்லை அப்பா அன்பு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி இப்போமே சத்தம் போட்டுருவாங்க. பெரியம்மா வேற என்ன நினைப்பாங்க. சரி அப்பாட்ட எப்படி நம்ம சொல்லி தானே ஆகணும். இன்றைக்கி இல்லாட்டா நாளைக்கு தெரிஞ்சாலும் அப்பா நம்ம ஏச தான் செய்யும். நேற்றப்போ சத்தியாட்ட ஃபோன் பேசினோமே சொல்லலையேன்னு நினைக்கும். சொன்னது ஒன்றும் தப்பு இல்லை. சரி காலையில் அம்மாவே பார்த்துட்டு அப்பாட்ட ஃபோனை பேச சொல்லலாம். நிகிட்ட ஃபோனை கொடுப்போம். நிகி தான் பைய பேசி சமாதானப்படுத்துவோம் அப்பாவை. சே சந்தோஷம் அவங்க ரொம்ப நல்லவங்க போல். நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம். எப்படியாவது அவங்கள பார்த்து காலையில் வந்தாங்கன்னா சாரி கேட்கணும். சாரி மட்டும் கேட்டால் போதாது, நம்ம அம்மாவை காப்பாற்றினதுக்கு அவங்களுக்கு தேங்க்ஸுன்னு சொல்லணும். சே இப்படி தனியாக புலம்பக்கூடிய நிலமை ஆகிப்போச்சு நமக்கு. தூக்கமும் வரமாட்டுக்கு. என்ன பண்ண, ஏழ்னியக்காவும் தூங்கிட்டா. ஹை பட்டாம்பூச்சி, எவ்வளோ கலர் கலர் பட்டாம்பூச்சியாக போகுதுப்பா. பட்டாம்பூச்சி, இப்போ நான் உன்கிட்ட தான் பேசி ஆகணும், யாரும் இல்லை. நீ தான் என் பேச்சு துணைக்கி இருக்கிற. பறக்காத பறக்காத, உன்னை பிடிக்க மாட்டேன். இருந்துக்கோ, அவன் ஒத்தையில இருக்கேன்ல. அந்த பிள்ளை நம்மள்ட்ட என்ன பேசணும்னு சொல்லியிருக்கோம்? எதுக்கு நம்மளை தேடி இருக்கோம்? சந்தோஷ் சத்யா, பேரே பொருத்தமாக இருக்கு. இதை நம்ம இவ்வளோ நாள் யோசிக்கவே இல்லையே. பேர் நமக்கு நல்ல பொருத்தமாக தான் இருக்கு. நம்ம யோசிச்சுட்டு இருக்க மாதிரி அந்த பிள்ளைங்க நம்மளை யோசிச்சுட்டு இருக்குமா? இல்லை நம்ம தான் தப்பாக நினச்சிட்டு இருக்கோமா? ஐயோ ஒன்றும் புரியலையே கடவுளே, தலையே வெடிச்சிரும் போல இருக்கு எனக்கு யோசிச்சு யோசிச்சு. அந்த பிள்ளை முதல்ல என்ன பேசுங்கன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். அப்புறம் நம்ம ஏதாவது பேச போய் அந்த பிள்ளை நம்மளை தப்பாக நினச்சிட்டுனா ஐயோ வேண்டாண்டா சாமி. சரி நாளைக்கு காலையில் பார்ப்போம். நமக்கு இப்படி தனியாக பேசி பேசி பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்கு.